அந்த கொலகாரனை மிரட்டி கூட்டிட்டு வரும்போது இங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் மொத்தமா செத்து கிடக்கிறத பார்த்து பயத்துல உறைஞ்சு போய் நிக்கவும் அவனும் பக்கத்துல இருந்து ஒரு கன்னை எடுத்து டக்குன்னு இவனை சுட்டுறான். அந்த பக்கம் அந்த மான்ஸ்டர் ஏலியன் இப்ப ரொம்பவே கொடூரமா மாறிட்டு இருக்கு. ரியோகோ எதுக்காக நம்மளை உருவாக்கினாலோ அந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்க வேண்டியதான்னு சொல்லி அதோட உடம்புல இருக்க பேராசைட் எல்லாம் இப்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அந்த சிக்னலை ஃபீல் பண்ண மிகியும் ஷினிச்சுக்கிட்ட இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நமக்கும் ஆபத்து தான் சொல்லி அவன் அங்க இருந்து தப்பிச்சு போக சொல்லுது. அந்த பக்கம் சீஃப் யாமாவும் கூட இருந்த சோல்ஜர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏலியனை ஷூட் பண்ணி கொல்ல பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு சுட்டாலும் அந்த ஏலியனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. காட்டுக்குள்ள ஷினிச்சு கூட ஃபைட் பண்ணும்போது இருந்ததை விட இப்ப ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாரும் ரூஃப் டாப்புக்கு வாங்க, ஓப்பன் பிளேஸ்ல அந்த ஏலியனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சீஃப் யாமா ரூஃப் டாப்புக்கு ஓடி போய் பார்க்கும்போது பின்னாடி யாருமே இல்ல. மொத்த பேரையும் கொண்டுட்டு அந்த ஏலியன் அங்க வரும்போது அவர்கிட்ட இருந்த லான்ச்சரை வச்சு ஷூட் பண்ணியும் அந்த ஏலியனை கொல்ல முடியல. சினிச்சும் அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது மாடியில இருந்து என்னமோ வந்து கீழே விழுது. சுத்தி இருந்தவங்களும் பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் அது சீஃப் யாமாவோட தலை. அவரை கொண்டுட்டு அந்த ஏலியனும் அங்க ஜம்ப் பண்ணி வந்து ஷினிச்சு கிட்ட இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா, உன்னோட சாவு என் கையில தான், ஆனா இன்னைக்கு இல்ல, உனக்காக நான் திரும்பவும் வருவேன்னு சொல்லி அவன் காலை சேஞ்ச் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த பில்டிங் மேல தாவி குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். இதோட கண்டினியூட்டி அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்.